GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். பீகார் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற உடனே அடுத்த நம்ம இலக்கு தமிழ்நாடு தான், மேற்குவங்கம் தமிழ்நாடு அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தார். இதை நேற்று திருவண்ணாமலையில் நடந்த அந்த திமுக அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருந்தார். பீகாரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அடுத்த இலக்கு தமிழ்நாடு தான் அமித்ஷா சொன்னார். அமித்ஷா அவர்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நீங்கள் வந்தாலும் சரி, உங்கள் படையை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, இது தமிழ்நாடு, உங்கள் வேலை நடக்காது அப்படின்னு பேசியிருந்தார். முன்னதாக திருமாவளவன் பேசும்பொழுது அமித்ஷா பேசியதை அலட்சியமாக எடுத்துக்க முடியாது, பீகாரில் சொன்ன மாதிரி அவங்க ஜெயிச்சிட்டாங்க, கேரளாவில் மாநகராட்சியை கைப்பற்றிட்டாங்க, ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் செயல்பாடுகள், வாக்கு திருட்டு, ராகுல் காந்தி இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு, ஆனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசுகிறார். ஹெச் ராஜா பேசும்பொழுது இந்த தடவை நல்ல வாய்ப்பு, இதை விட்டு அப்புறம் வாய்ப்பே கிடைக்காது, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றணும், அதற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய வாய்ப்பு, இதை விட்டா அப்புறம் வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில பிஜேபி தொடுகின்ற இடங்கள் எல்லாம் தனக்கு ஒரு வாய்ப்பு வரும் என்பது அமித்ஷாவினுடைய, மோடியினுடைய கால்குலேஷன். நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியினுடைய பெரிய தலைவர்கள் பூரா தமிழ்நாட்டில் விசிட் அடிச்சு அவங்க தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற கணக்கை துவக்க முடியவில்லை. அதற்கு முன்பு நீங்க உட்பட எல்லாரும் பேசுறது என்னன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு சரிபாதியான இடத்தை நாங்க எடுத்துருவோம்னு பேசின டோன் குறைஞ்சு போச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பல இடங்களில் உருவாக்கப்படுகின்ற கிளை கழகங்கள், நான் கிளை கழகங்கள் சொல்றது நோக்கம் தமிழ்நாட்டில் பிஜேபியை அமர்த்துவதற்கு, சொந்த கட்சியில ஆளை உருவாக்க முடியாத வெவ்வேறு கட்சியிலிருந்து வரக்கூடிய ஆட்களை வைத்து அந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அந்த முயற்சியை மேற்கொள்ளும் போது இப்ப அவங்க கண்ணுக்கு முன்னால கிடைச்சிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அதுல இது பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த பேசு பொருளா மாறினதனுடைய பின்புலம் நீங்க பீகார்ல பெற்ற வெற்றி கேள்வியில நீங்க கேட்டப்போ பரபரப்பான வடக்கு நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, 10,000 ரூபாய் உங்களுக்கு தேர்தல் நேரத்துல வழங்கப்பட்டதை திருப்பி கட்டுங்கள் என்ற கடிதம் போக ஆரம்பிச்சிருக்கு. நான் போட்ட ஓட்டை திருப்பி கொடு, 10,000 ரூபாய் நான் உங்களுக்கு போட்ட காசை நீ கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப நீங்க வடநாட்டுல பேச்சு பொருளே ஆங்கில ஊடகங்கள்லயும் இந்தி ஊடகங்கள்லயும் அதுதான். தேர்தல் முடிகின்ற வரை 10,000 ரூபாய் எல்லோருக்கும் தருகிறேன் என்று சொன்னது, நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலோ நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போட்டாலோ இந்த 10,000 நமக்கு உரிமை தொகையாக வரும்னு நினைச்சோம். ஆனா அனுப்பி இருக்கக்கூடிய வங்கி காசோலையோ மற்ற விஷயங்களோ என்ன சொல்லுதுன்னா, 10,000 ரூபாயை நீங்கள் குறைந்த கால இடைவெளியில திருப்பி கட்டணும்னு கடிதம் போகுது. இன்னைக்கு ராம்லீலா மைதானத்துல ராகுல் காந்தியினுடைய கான்செப்டுக்குள்ள பீகார் பேசப்படுகின்ற நிலைக்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னா, சொல்வதும் பிஜேபி செய்வதும் வித்தியாசம் என்பதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹெச் ராஜா கரெக்டா சொல்லிட்டாரு. இப்ப உடைக்கிற ஏற்பாட்டை நம்ம பல இடங்கள்ல செய்யறோம். உதாரணத்துக்கு திருநெல்வேலியில வெவ்வேறு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஜான் பாண்டியன் கட்சி, கிருஷ்ணசாமி கட்சி, இப்படி பலப்பட்ட ஆட்கள், பெருமாள் மணி ஒரு துண்டு போட்டு பேசுறாரு பாருங்க, பேராசிரியர் பெருமாள் மணி, இவர்கள் உட்பட என்னன்னா இந்த உருவாக்கப்படுகின்ற கலைக்கப்படுகின்ற கட்சிகளுக்கு பிரச்சாரகர்கள். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக யார் வருவார்னு கேள்வி கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அல்லது மு க ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா அவர் அரசியல் இருக்காருன்னு அர்த்தம். விஜய் 80% வாக்குகளை வாங்குவாருன்னு சொன்னா அவர் பணத்தை வாங்கிட்டு பேச வர்றாருன்னு அர்த்தம். இப்ப இதெல்லாம் இன்னைக்கு பேசு பொருளா தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிற நோக்கம் 2026 எப்படியாவது ஒரு கூட்டணியை உருவாக்கி, இன்னைக்கு நயினார் ராஜேந்திரன் கிட்ட பிஜேபி கேட்கக்கூடிய 60 தொகுதிகள் எது, 60 தொகுதியை தீர்மானிச்சு அவரு பேசுவாரு. யாருக்கிட்ட? முதலமைச்சர் வேட்பாளர்கிட்ட.
இதுவரைக்கும் உள்ள அரசியல் ட்ரெண்ட் என்ன? முதலமைச்சராக யார் சொல்லுகிறார்களோ அந்த கட்சியில போய் நாம தொகுதியை கேட்போம். ஆனா அதிகாரம், ஒன்றிய அதிகாரம் தன் கையில் இருக்கும் போது அல்லது வழக்குகள் பின்னணியில் உள்ள மாநில கட்சிகளை பிஜேபி மிரட்டுவதற்கு தமிழகத்தை ஒரு டெஸ்ட் ஏற்பாடா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய வெற்றியை அடையும்ன்ற கற்பனைலாம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கின்ற போதே 2 தடவை 3 தடவை அதுல உடையக்கூடிய வாய்ப்புகள் போகும்போதே உருவாகுது. அதிமுக போய் அதை பேசும்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல 2வது குரல் என்ன ஒலிக்குது? அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட நம்முடைய அதிமுகவினுடைய அந்த சுயமரியாதையை நாம் விட்டுக் கொடுக்க கூடாதுன்னு சொல்றவர்கள் அதிகமான மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க. சோ அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா, உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு கட்சியையும் உடைக்க பயன்படுகின்ற அந்த வாக்குகள் பிரிப்பு என்பது பிஜேபிக்கு ஒரு பெரிய நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதன் மூலம் 2026 ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது மாற்றத்துக்கான சாத்தியம் இருக்கான்னு கேட்டா, நம்ம கண்ணு முன்னாலேயே நீங்க கண்ணு முன்னால வானதி சீனிவாசனுடைய ஸ்டேட்மெண்ட்டை படிச்சாலே போதும். அந்த பெண் போராளிகள் அல்லது பெண் சாதனையாளர்கள் நிகழ்ச்சிக்கு இவ்வளவு காசு ஆச்சுன்னு சொல்லி அதை சிறுமைப்படுத்த முயற்சி செஞ்சாங்களே ஒழிய அதுல உள்ள நியாயத்தை அவங்க பேசல. அதுவே நீங்க பிஜேபியை கீழே தள்ளுவதற்கான வாய்ப்பை தான் உருவாக்கும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை நாம வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. லாட்டரி அதிபர் மார்டின் மகன் புதிய கட்சி தொடங்கி இருக்கிறார் புதுச்சேரியில். டென்மார்க் மாதிரி சிங்கப்பூர் மாதிரி புதுச்சேரியை மாற்றிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ் அங்கே வலுவாக இருக்குது. இப்போ பாஜகவோட வேறு இருக்குது. என்ன நிலைமை? தேர்தல் வேறு வரப்போகுது. கடந்த வாரம் விஜய் அங்கே போய் பேசியிருக்கிறார். விஜய் அங்கே பேசினதுக்கப்புறம் புதுச்சேரியில் எப்படி எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் கட்சியை தொடங்கி புதுச்சேரியில் ஆட்சியை பிடிச்சாரோ அதே போல் விஜயும் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? பாண்டிச்சேரி அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாசகர்களுக்கு ஒரு சின்ன பிக்சரை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் அதிமுக இருக்குன்னா பாண்டிச்சேரியில் கொஞ்சம் அதிமுக வளர்ச்சி மாதிரி தெரியும். திமுக ஆட்சியாக இருக்கும் போது பாண்டிச்சேரியில் திமுகவை மேல வருவதற்கான வாய்ப்பு. இதான் அரசியல் அனுபவம். ஆனா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு என்ஆர் காங்கிரஸ் உருவாகி என்ஆர் காங்கிரஸ் என்பது சமீபத்துல பிஜேபியினுடைய அறிவிக்கப்படாத பங்காளியாக, அறிவிக்கப்பட்ட பங்காளி நமச்சிவாயம் அவர் காங்கிரஸ்ல இருந்து நேரா போய் பிஜேபியில சேர்ந்து ரங்கசாமிக்கு பதிலாக அடுத்த பீரியட்லயாவது நம்ம முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கனவுல போய் அறிவிக்கப்பட்ட பங்காளியா மாறினார். ஆனால் ரங்கசாமி அறிவிக்கப்படாத பங்காளியாக இருப்பதை அமித்ஷா விரும்ப மாட்டார், மோடி விரும்ப மாட்டார், பிஜேபி தலைமை விரும்பாது. என்ஆர் காங்கிரஸ் அவங்க கட்சி ஆளுங்களை வளர்க்கிறார், அது நிஜம். எந்த கவர்னர் வந்தாலும் அந்த கவர்னர் கூட சண்டை போடாம என்ஆர் காங்கிரசினுடைய ஆட்களுக்கு வியாபாரத்தை சரியாக செய்வதில் முதலமைச்சரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா பாண்டிச்சேரியில் இப்ப உருவாகி இருக்கக்கூடிய கட்சி மார்டின், அவருடைய லெட்டர் பேடை நீங்க ஒரு தடவை பாருங்களேன். ஃபார்மர் பிஜேபி பங்கஷனரி அப்படின்னு இருக்கும் அவருடைய லெட்டர் பேட்ல. வேற ஒண்ணும் கிடையாது. பிஜேபி அவர் அனுப்பி இருக்கு. அவரு என்ஆர் காங்கிரஸோட இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பேசக்கூடிய அங்காளன் போன்ற, நேரு போன்ற சுயேட்சையான ஆட்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசியலை உருவாக்க முயற்சி செய்யறார். அது எடுபடாது. ஏன் எடுபடாதுன்னு சொன்னா, இப்ப நீங்க விஜய் ஒரு பெரிய பேசு பொருளா என்ஆர் காங்கிரஸே பயன்படுத்தும் எதிர்பார்ப்பு இருந்தது. என்ஆர் காங்கிரஸ் கரெக்டா விஜய அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு என்ஆர் காங்கிரஸ் அவரை கைட்டி விட்டுருச்சு. நட்பு வேற, அரசியல் வேற, வியாபாரம் வேற. அதுல பாண்டிச்சேரி முதலமைச்சர் தெளிவா இருப்பார். ஜோஸ் மார்டின் யாருடைய குடும்பத்துல இருந்து வந்தவரு? ஆதவ் அர்ஜுனாவுடைய மச்சான். ஆதவ் அர்ஜுனா எங்க இருக்கிறாரு? விஜய் கூட இருக்கிறாரு. விஜய் என்ன அங்க பண்றாரு? எழுதி கொடுத்ததை எல்லாம் சொல்லிட்டு ஆகவே திமுகவை நம்பாதீர்கள். அந்த பாண்டிச்சேரி ஆட்சியை பூரா திட்டிட்டு 7 நிமிஷம் கடைசி லைனு நம்பாதீங்க திமுகன்ற, திமுக ஆட்சி மாதிரி. அப்போ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும்
மாற்று கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கட்சியில் அந்த வாக்குகள், எதிர்கட்சி வாக்குகள் சிதையாம இருக்கு. ஆளும் கட்சி வாக்குகள் சிதைந்து கொண்டிருக்கிறது. இதை பிஜேபிக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது, பாண்டிச்சேரியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அமித்ஷாவுடைய அணுகுமுறை. அதுல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோடாலி தான் நம்ம ஜோஸ் மார்டின். அவர் சொல்றத அவர் கட்சியில் இருக்கிறாரே கேட்க மாட்டான். என்ன காரணம்னா, உங்களுக்கு மொத்தமாவே 30 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு சிறிய மாநிலம். அந்த சிறிய மாநிலத்துல முழுமையான அதிகாரம் கவர்னருக்கு தான். சிஎம்ஏ அங்க டம்மியா தான் இருக்காரு. அப்போ அதுல நாம் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது நமச்சிவாயத்துடைய பகல் கனவு. நமச்சிவாயத்தை நம்பி பிஜேபி அதை செய்யாது. நமச்சிவாயம் கூடவே 2-3 கோடாளிகளை பிஜேபி உருவாக்குகிறது. அதுல ஒண்ணுதான் விஜய் கட்சி, புஷி ஆனந்த், அவரும் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர், ஜோஸ் மார்டின், இப்படி சில ஆட்களை பயன்படுத்தி கொண்டு அங்க சில வாக்குகளை பிரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது 2 நாள்லயே தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்னா, இவரு உருவாக்கின நிறைய பணம் செலவு பண்ணி கூட்டப்பட்ட பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு 50% பத்திரிகையாளர்கள் கூட வரலன்றது அவர்களுக்கு ஒரு சின்ன தளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. பாண்டிச்சேரி அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸ் தெளிவாக நிதானமாக இருக்கிறார்கள். யாரையும் நம்பி அவர் போக மாட்டாரு. அவரை நம்புற ஆட்களை அவர் பயன்படுத்திக்குவார். அவருடைய நிலை இதே நிலைதான் பிஜேபியுடைய அகில இந்திய கொள்கை. பிஜேபியை யார் நினைக்கிறாங்களோ அவங்கள பயன்படுத்தி பிஜேபி ஆட்சிக்கு வரணும்ன்றது அவங்க கொள்கை. ஒரே சிந்தனை உடைய 2 கட்சிகள் மோதி கொண்டிருக்கையில் எதிர்கட்சிகள் சரியாக செயல்பட்டு மக்கள் பிரச்சனைக்கான குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். ரேஷன் கடை பிரச்சனை உட்பட ஒரு மிகப்பெரிய பாதிப்புல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி. அப்போ மக்களினுடைய எதிர்பார்ப்பு நடக்கணும்னு சொன்னா அங்க இந்த உருவாக்கப்பட்ட ஆட்களுடைய அரசியலை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெரிய மாற்றத்தை அவர்கள் இவங்களை நம்பி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை என்பதுதான் நம்முடைய கணிப்பு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றிருக்காங்க. வாயில நுழையாத ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தை சிதைக்கணுங்கிறது தான் ஒன்றிய பாஜக அரசின் நோக்கமா அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த பெயரை மாற்ற வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்ன, திடீர்னு இந்த பேரை ஏன் மாற்றுறாங்க? இதற்கு இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து சேரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில இந்த பேரை வேற மாத்திருக்கிறாங்க. தேசிய மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், ஃபார்மர் IAS 3 பேரால் உருவாக்கப்பட்ட கிராம பொருளாதார வளர்ச்சி மேம்பாடு அடைய வேண்டும் என்பதை இந்தியா போன்ற நாடுகளில் அமுலாக்கினால் மக்களின் வாங்கும் சக்தி அதிகமாக இருக்கும் என்கின்ற விஞ்ஞானபூர்வமான அடிப்படையில உருவாக்கப்பட்ட திட்டம் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். இது ஏற்கனவே 3வது முறையாக ஆட்சிக்கு வருகின்ற நம்முடைய மோடி கிட்ட 100 நாள் வேலை திட்டம் என்பதை 200 நாளாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும்னு விவசாய தொழிலாளர்கள் உட்பட கோரிக்கை வைத்து பஞ்சாயத்து ஊராட்சிகள்ல அந்த பணிகளை துவக்க வேண்டும் என்று சமூக ஊடக தணிக்கை குழு, சோசியல் ஆடிட்டிங் குரூப், அதே போல MS சுவாமிநாதனுடைய அறிக்கை அந்த சொல்லக்கூடியது, அந்த பகுதியில இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்கள், விதவைகள் போன்றவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் இது அமலாக வேண்டும் என்று இருந்த அந்த திட்டம் இப்போது வேலை வாய்ப்பு உறுதி என்பதை அந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம் என்பது நேஷனல் ஆவரேஜ்ல 47 நாளா மாறி 4-5 வருஷம் ஆச்சு. 2023 இருந்து பல இடங்களில் வேலை செய்த 3 மாதத்திற்கான சம்பளம் கொடுக்கப்படவில்லை. இந்த சம்பளம் ஏன் கொடுக்கப்படவில்லை என்றால் 1,26,000 கோடி கொடுக்கப்பட வேண்டிய தொகைக்கு முதல்ல 84,000 ரூபாய் அலாட் பண்ணாங்க. 84,000 கோடி. அதுக்கப்புறம் 76,000 கோடியாவது குறைச்சது. இப்போ 53,000 கோடி தான் கொடுக்குறாங்க. 1,26,000 எங்க இருக்கு, 53,000 கோடி எங்க இருக்கு? சோ 50% அந்த சிஸ்டத்துக்கான தொகையை தடுத்து நிறுத்தி கிராமப்புற வளர்ச்சியை நாசமாக்குகின்ற அரசு தான் ஒன்றிய அரசு. இப்ப இந்த ஒன்றிய அரசு, நீங்க வேலை வாய்ப்பு உறுதியின் பேர் இருந்தா தானே அது பிடிக்கும்.
நல்ல பல நேரங்கள்ல மகாத்மா காந்தியையும் நேருவுமே அவங்களுக்கு பிடிக்காது. ஆகவே மகாத்மா காந்தி அந்த அந்த பெயர் இருக்கக்கூடாது என்ற பெயர்ல வேலை வாய்ப்பு உறுதி என்ற பெயர் எடுக்கப்பட்டு விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நினைச்சா உங்களுக்கு வேலை கொடுக்கலாம். 47 நாள் என்பதை 20 நாள் கூட கொடுத்துட்டு அதுக்கு மேல ஃபண்ட் இல்லைங்க, நான் இந்த வேலையை தொடங்கலைங்கன்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்போ மெல்ல கழுத்தை நெரிக்கும் கொலை செய்யக்கூடிய செயல் இது. இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அறிக்கை விட்டாங்க. ஆனா ஒன்றிய அரசு திட்டமிட்டு தான் இதை நாசமாக்குகிறது. விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு உறுதி என்பது அதுக்கு நிதியை கொடுக்காம ஏஜென்சி முறையில் பணக்காரர்களிடம் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ரீதியில இந்த சிஸ்டத்தை காலி பண்ணக்கூடிய வேலையை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. இது இந்திய விவசாயத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அடி. ஏரிகள், குளம் இவற்றை அபிவிருத்தி செய்து மழைக்காலங்களில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் இருப்பவர்கள் மூலம் செய்யுங்கள்னு சொல்லக்கூடிய சூழல்ல பிளட்ல வரக்கூடிய பாதிப்புக்கு காசு கொடுக்காம, வறட்சியில வரக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு உதவி செய்யாம, ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை நாசமாக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையில் இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டிருக்கிறது. இது கிராமிய வளர்ச்சியை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். விவசாயத்தை நாசமாக்கக்கூடிய செயல், கட்டமைப்பை நாசமாக்கக்கூடிய செயல். ஆகவே இந்த பெயர் மாற்றம் மட்டுமல்ல, 100 நாள் வேலை வாய்ப்பு என்பதை உறுதி செய்ய வேண்டும். முடிந்தால் அதிக நாட்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. RSS சார்பு அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த விழா ஒன்றில் சீமான் கலந்து கொண்டார். அந்த பாரதி விழாவில் கலந்து கொண்டார். அதில் கடப்பாறை கொண்டு திராவிடத்தை இடித்து தள்ளுவேன் அப்படின்லாம் பேசியிருந்தார் சீமான். இதுக்கு சில பேர் கண்டனமாக தெரிவித்தாங்க. குருமூர்த்தி ஒரு பதிவு போட்டிருக்கிறார். சீமான் பேசிய பேச்சு அபாரம், சீமான் திமுகவுக்கு பெரும் சவால் என்று அதில் போட்டிருக்கிறார். இதில் நாங்கள் பேசுனது தப்பு. RSS நடத்திய நிகழ்வில் பாரதியார் குறித்து நான் பேசினேன். இதை சில பேர் விமர்சிக்கிறாங்க. திமுக மேடையிலையும் பாரதியார் குறித்து பேச சொன்னால் நான் பேசுவேன், நான் பாரதியார் எங்கும் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதுக்கு முன்னாடி நான் திராவிட மேடைகளில் பேசலையா, அப்போல்லாம் இனிச்சுதா அப்படின்னு கேட்குறாரு. RSS நூற்றாண்டு விழா, RSS நூற்றாண்டு விழாவில் போய் பேசணும்னா அந்த RSS கொள்கை என்ன என்பதை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். நீங்க நாஞ்சில் சம்பத்தை வாசகர்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். நாஞ்சில் சம்பத்துக்கிட்ட நீங்க ஏன் பாரம்பரியமான ஆளு, நீங்க இந்த கட்சியில போய் சேர்ந்தீங்கன்னு கேட்டப்ப அவர் தெளிவா பதில் சொன்னாரு. என் பசங்க 2 பேர் டாக்டர், மேல் பட்ட படிப்புக்கு காசு இல்லை, பேசினாதான் காசு, காசு வேணும் என்பதற்காக நிறைய கூட்டங்கள் திமுக கிட்ட நான் கேட்டேன். திமுக எனக்கு அந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்யவில்லை. ஆகவே நான் விஜயிடம் தான் அவருடைய பேட்டியில நம்ம புரிஞ்சுக்கிட்டது. அப்ப அவருக்கு கொள்கை கிடையாது, பிழைப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட நாஞ்சில் சம்பத்தினுடைய அந்த பேட்டி வெளிப்படையா சொல்லப்பட்டது. அதையே உணர்ச்சிகரமான வார்த்தையில மக்களை உசுப்பேற்றி நாசமாக்குகின்ற வார்த்தைகளில் பேசுபவர் சீமான். இப்போ பாரதி விழா பாரதிய ஆதரவாளர்களால் மட்டும்தான் நடத்தப்படும். பாரதிதாசனா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், கார்ல் மார்க்ஸா இருக்கட்டும், இவங்களை எல்லாம் பேசக்கூடியவர் சீமான். ஆனா நீங்க பாரதி விழாவில் போய் பேசும்போது RSS ஆட்கள் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை பேசி உங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிறீங்கன்றதுதான் என் கணிப்பு. நான் பாகிஸ்தான்ல கூப்பிட்டா கூட நான் போய் பாரதியை பற்றி பேசுவேன். ஏற்கனவே நான் திராவிட கழக மீட்டிங்ல பேசினேன். திராவிட கழக மீட்டிங்ல நீங்க பேசும்போது 4 வருட ஆட்சி முறையை ஆதரிச்சு பேசல, பெரியாருடைய கொள்கைகளை ஆதரிச்சு பேசுனீங்க, திமுக ஏற்றுச்சு. நீங்க அங்க போய் என்ன பேசுறீங்க? பிராமண கடப்பாறை மூலமாக பெரியார் கட்டி எழுப்பிய இந்த கோட்டையை தகர்ப்பேன். பெரியார் கட்டி எழுப்பிய இந்த கோட்டையில சமூக நீதி இருக்கு. இந்த சமூக நீதியை எதிர்த்து மேலானவன் கீழானவன் என்ற பிறப்பு முறையை ஆதரிக்கின்ற RSSக்கு நான் பாரதியை பற்றி பேசுவேன் என்று சொல்லுவது, யாரும் போதைக்கு அடிமை ஆகாதீர்கள்
யாரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் என்று ரெஸ்டோ பார்ல பேசக்கூடாது. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் ரெஸ்டோ பார், அங்க போதையை வைக்கிறது தான் அவன் வேலையே. அப்ப அந்த ரெஸ்டோ பார்ல போய் உட்காந்துட்டு போதையை பற்றி எதிராக பேசுவது எவ்வளவு மோசமோ அதே நிலைதான் இவர் அங்க போய் பேசுறது. இப்ப அவருக்கு என்ன வாய்ப்புன்னா, பல இடங்களில் இப்படி உணர்ச்சிகரமாக பேசுபவர்கள் திராவிடத்தை எதிர்க்கிறார்கள், திமுகவை எதிர்க்கிறார்கள். விஜயை பயன்படுத்துவது திமுக எதிர்ப்பினால, சீமானை பயன்படுத்துவது திமுக எதிர்ப்பினால. பிரதானமான பிஜேபியை எதிர்த்தவர்கள் தன் பிழைப்புக்காக திமுகவை எதிர்க்கிறார்கள் என்னும் போது பிஜேபி அதை பயன்படுத்திக் கொள்கிறது. பிஜேபியினுடைய கையாளாக அவர் மாறிக்கொண்டிருக்கிறார். செகண்ட் வெர்ஷன் ஆஃப் நாஞ்சில் சம்பத் சீமான். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஒருத்தர் போயிருக்கிறாரு, செகண்ட் வெர்ஷன் நம்ம சீமான். அதனால இந்த சமூக நீதி கோட்டையை, சமத்துவ தமிழகத்தை அவர் கரெக்டா திருவண்ணாமலையில பதில் சொல்லிட்டாரு பாருங்க. என் கேரக்டரையே நீங்க யாரும் புரிஞ்சுக்கலன்னு. சிஎம்னுடைய ஸ்டேட்மெண்ட் சத்யராஜனுடைய வசனம் தான், என் கேரக்டரையே நீங்க யாரும் புரிஞ்சுக்கலன்னு. நம்ம கேரக்டர் என்ன? தமிழகத்தில் ஆன்டி பிஜேபி. அப்ப இந்த ஆன்டி பிஜேபி என்ற நிலைக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை வைத்து நாம் அட்வான்ஸ் ஆவோம். தன்னுடைய பாதையில சறுக்கல் ஏற்பட்டு ஏதோ ஒரு மேடையில போய் ஏதோ ஒரு விழாவில் அவங்க பேசுவதன் மூலம் தகர்த்து விட முடியாது. சீமான் பட்டு தெளிவார், போயிருக்கிற இடம் அது மாதிரி பட்டு தெளிவார். அவர் பின்னால உள்ள இளைஞர்களுக்கு நம்முடைய வேண்டுகோள் என்னன்னா, வரலாறு படிங்க, வளர்ச்சி எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த வளர்ச்சியின் மூலம் தமிழகம் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த தமிழக வளர்ச்சிக்கு எதிராக அந்த உருவாக்கின கட்சியை எதிர்த்து பேசுவதில் சுயநல அரசியல் சீமான் செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தெளிவுபடுத்தி தன்னுடைய நிலையில் இளைஞர்கள் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.